இருக்குது. அதில் ஒரு வாழை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழை தான் முக்கியமாக குலை போட்ட வாழையெல்லாம் செய்யணும். பட்டப்புறம் அதில் ஒரு வாழை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாழை தான் இந்த வாயிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எடுக்க போகிறோம். ஏற்கனவே வெட்டி இருந்தது, ஆனால் பார்த்தீங்கன்னா அதுக்கு மூடின இலை பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து போச்சு. ஸோ நம்ம திருப்பி இதை வெட்டி எடுக்க போகிறோம். ஆஹா, மரத்துக்கு கொத்த மாட்டா. ஆசம் இந்த தண்டு, இந்த தண்டை நல்லா தோண்டி விடணும். இப்பெல்லாம் தண்ணி வரும் பாருங்கள். இதில் கொஞ்சம் ஏற்கனவே தண்ணி இருக்குது. மெட்ட கத்தி எடுத்துக்கலாம் தோணும். கையேசி வந்து போன அளவுக்கு தோண்டிட்டேன். தோண்டி முடிச்சிட்டோம்ல யாருக்கிட்ட பார்த்தீங்களா. ஸோ நல்லா ஆல்பத்துக்கு இந்த லாடிக்கு தோண்டி வைக்கிறேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாழை இலையை பார்த்தீங்கன்னா அப்படியே மேலால் மூடி கட்டி விட்டுரும். கட்டி விட்டவங்க பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிரம்பிடும். வித்தின் 12 hours, சரி ஒரு 15 hours இவ்வளோ நிரம்பிடும். சரி நம்ம ஒரு வாழை இலையை மூடி விட்டுரும். வாழை இலை எங்க வாழை இலை ஹூ ஹூ ஜிராவை செடி ஹூ என்றாமத்துங்க பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டானையா. ரெண்டாமத்தினா கன்று வரும்ல. ஓகே, இதை வெட்டுவோம். ஐயோ, ஒத்த கையில் கேமராவை பிடிச்சிக்கிட்டு நான் வெட்டுற பாடு. வா சூப்பர். ஓகே, கரமாண்டது இல்லையே. ஓகே, அப்படி மூடிட்டு கட்டணுமே. இதை கட்ட காணாதே, என்ன பண்ணுவோம். இல்லை காணும், இவ்வளோ பார்க்குறேன். ஓகே, ஒத்த கையில் கேமரா பிடிச்சிட்டு கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நான் கட்டிட்டு காட்டுறேன். வல்லவனுக்கு புல்லு மாயுது போல் வாழையில கிவருக்குள்ளேயே போனை விட்டு கேமராவை நிப்பாட்டிட்ட முடியல யாருக்கிட்ட. நாளைக்கு வந்து பார்ப்போம். பாருங்க, இதெல்லாம் வல்ல ஸ்டாண்டு மாதிரி யூஸ் பண்ணியிருக்கிறேன். வல்லவனுக்கு புல்லு மாயுதம்டா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து பார்ப்போம். இதை பார்த்திங்கன்னா முக்கியமாக குலை போட்ட வாழையெல்லாம் செய்யணும். இங்கே பாருங்க, எங்களோட தோட்டத்தில் பப்பாசி பழம் வச்சுருக்கு. பப்பாசிக்காக வச்சுருக்கு.
இந்த குட்டி மரத்தில் காய்ச்சிருக்கு பாருங்க. இந்த மரத்தில் காய்ச்சிருக்கு. தெரியுது பாருங்க குட்டியா தெரியுதா. The next day. வெட்டப்புறம் ரெண்டுமே பழுத்துருக்கு. குட்டி பாருங்க எவ்வளோ குட்டியாக இருக்குது. குட்டி நேற்று பார்த்து மண்டை வெட்ட போகிறோம். வெட்டி வெட்டுவோம். நல்லா இருக்கு. சூப்பர் ஐயா சூப்பர். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம அடுத்த நாள் விடிய ஆயிடுச்சு. ஸோ போய் வாழை தண்ணி எடுத்து பார்ப்போம். விடிய வேலையே வந்து திறந்து பார்த்துட்டேன். சின்ன பிச்சு பார்த்தப்போ உள்ளே ஃபுல்லாக நிரம்பி இருந்தது. ஓகே நம்ம வாழைக்காய் ஸ்டாண்டில் வச்சுட்டு தண்ணி எடுப்போமா. ஓகே பார்த்தீங்கன்னா தண்ணி நிரம்பி இருக்குது. மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா கயர். இதை வலிச்சு வேற எங்கே வச்சுருவோம். இந்த தண்ணியில் இவ்வளவு நன்மை இருக்குது தெரியுமா. நான் ஆஃப்டர் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை வடிச்செடுப்பேன். நான் மூடி விட்ட மாதிரி மூடி விடாட்டி பார்த்தீங்கன்னா இதை விட கொடுமையெல்லாம் இருக்கும். பாருங்க இவ்வளவு தண்ணி வேணும். இளநீ மாரி இருக்குதுப்பா. கொஞ்சம் கயராகவும் இதாக இருக்கும். இதில் டேஸ்ட் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் கயர் மாதிரியும் கொஞ்சம் தண்ணி மாதிரியும் இருக்கும். மறுபடியும் அதை மூடி விட்டால் வருமானு நினைக்கிறேன். தெரியவில்லை. மூடி விட்டு பார்த்துடுவோம். மூடி விடுவோம். எல்லாம் வந்துச்சு. ஓகே ஒரு சுவிட்ச். ஓகே நண்பர்களே, ஸோ படப்பட விடிய வேணா 8 மணி வெயில் கன்னத்தில் அடிக்குது. ஸோ இது குடிக்கிறது உண்மையிலேயே எவ்வளோ நல்லது தெரியுமா. குடிச்சு பார்ப்போம். எனக்கு அதான் தெரியும். கசக்குது, கொஞ்சம் இனிப்பு. வாழை இருக்கிற டேஸ்ட் இது நல்லா. இது எல்லாம் கயிறு தான். கயிறு இப்போ இது நல்லதில் பற்றி பார்த்துட்டு வரோம். இங்கே இருந்து பார்க்குறது கஷ்டம். ஸ்டூடியோவுக்கு போகும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க நம்ம வாழைத்தண்டுலேருந்து தண்ணி எடுத்து குடிச்சிருக்கோம். அந்த வாழைத்தண்டு தண்ணியில் என்ன ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்ல வந்து எங்கள் அம்மாட்ட கேட்டோம். ஸோ அவங்க சொன்னதையும் வச்சுக்கொண்டு ஸோ எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் நாலேஜாக எடுத்து உங்களுக்கு சொல்லாமல் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நெட்லேயும் சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ எல்லாருமே சொன்ன வரைக்கும் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி சொன்னது இது கிட்னி ஸ்டோன் ஃபெயிலியர், கிட்னியில் ஸ்டோன்ஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் உண்மையிலேயே ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா அதாவது வெயிட் லாஸுக்கு அப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா இன்னும் கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. பட் நான் பார்த்த வரைக்கும் முக்கால்வாசி 99% பார்த்திங்கன்னா கிட்னியில் கல் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் அவங்க கிட்னியில் கல் இருக்குது அதுக்காண்டி இதை குடித்து ஒரு 1 வீக்லேயே ரிசல்ட் தெரிஞ்சிருக்கும். ரெண்டும் எனக்கு அந்த
ஆன்லைனில் சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல அவங்க எப்படி சொல்லுவாங்க தெரியல. பட் நான் என்ன சொல்கிறேன்டா, நீ ட்ரை பண்ணி பாருங்கள். கன்ஃபார்ம் வீட்டில் ஒரு குட்டி போட்ட வாழை இருந்ததுன்னா அந்த குட்டி போட்ட வாழையை நிச்சயம் வெட்டுவாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா அதை குடிச்சு பாருங்கள். இது அவங்க குடிக்க வேண்டியில்லை, யாருமே குடிக்கலாம். அது எல்லாத்துக்குமே பெனிஃபிட்ஸ் மேத்தன் இருக்குது. ஸோ கிட்னியை மட்டும் இல்லை, அது இன்னும் கொஞ்சம் சரி உங்களுக்கு கல்லில் இருந்தால் தான் அந்த கிட்னியை கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக வச்சுக்கொள்ளுது தான். உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது நடக்குது அப்படின்னு வச்சுக்கொள்ளுங்க. அது ஒரு மெடிசின் தான், கிட்டத்தட்ட அது ஒரு ஜூஸ்ன்றதை விட மெடிசின் தான். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் சிறப்பான சம்பவங்கள்லாம் செய்வோம். அண்டு டாடா பை பை, see you. நான் உங்கள் மாறன்.